செயின்ட் பீட்டர் கிறிசைலோகஸ் இத்தாலியோட வடகிழக்கு பகுதியில பிறந்திருக்காரு. கிமோலோ நகரின் ஆயருடைய வழிகாட்டுதலின்படி கல்வி கற்று உதவி குருவா திருநிலைப்படுத்தப்பட்டிருக்காரு. தன்னுடைய 50வது வயசுல ரேவண்ணா மறைமாவட்டத்தின் ஆயரா உயர்த்தப்பட்டிருக்காரு. தன்னுடைய ஆழமான ஞானத்தினாலையும் சொற்பொழிவு திறமையாலையும் மக்களின் மனங்களை கவர்ந்திருக்காரு. இதனாலேயே கிறிசைலோகஸ், அதாவது தங்க வார்த்தையாளர் அப்படிங்கிற சிறப்பு பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய முதல் மறையுரையை பேரரசர் வாலண்டைனுடைய தாயார் முன்னிலையில நிகழ்த்தியிருக்காரு. இவருடைய மறையுரை அவங்களுடைய மனங்களை கவர்ந்திருக்கு. இதனால பீட்டருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சிருக்காங்க. கூடவே ரேவண்ணா மறை மாவட்டத்துல புதிய ஆலயங்கள் கட்டவும் உதவிகள் செஞ்சிருக்காங்க. பீட்டர் ஒரு சொற்பொழிவாளர் மட்டுமல்லாமல் தவறான போதனைகளுக்கு எதிராக கிறிஸ்தவ விசுவாசத்தை தைரியமாக எடுத்துரைத்த இறை மனிதர். கிறிஸ்துவில் மனித இயல்பு இல்லை அப்படிங்கிற தவறான கோட்பாடு அந்த காலத்துல வேகமா பரவிருக்கு. ஏராளமான மக்கள் இதை பின்பற்றி தவறான வழியில பயணிச்சிருக்காங்க. பீட்டர் அவங்க மேல அன்பு செலுத்தி அவர்களை சரியான வழியில கொண்டு வந்திருக்காரு. பீட்டர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமா திருச்சபைக்கு ஆற்றின மகத்தான பணிகளை பாராட்டி 1729ல திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் அவர்கள் திருச்சபையின் மறை வல்லுநரா பீட்டரை அறிவிச்சிருக்காரு. ஜூலை 30 செயின்ட் பீட்டர் கிறிசைலோகஸ் ஃபீஸ்ட் டே.